ஹலோ வெல்கமர்ஸ் நான் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலை சீரியல் தாங்க. மலை சீரியல் எடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, டாக்டர் ட்ரீட்மெண்ட் வந்து ஆரம்பிச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து டாக்டர் கிட்ட வந்து கேட்குறாங்க தேவசேனா இருந்துட்டு. அதுக்கு டாக்டர் இருந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, மேடம் மேடம் எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் வந்து வந்துடாதுல்ல, உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வந்து வராது, அது வந்து நான் வந்து என்னுடைய பொறுப்பு, உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கிறதுக்கு என்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம தேவசேனா வந்து சொல்லிடுறாங்க. சரி ஓகே. ரொம்பவே வந்து நல்ல விஷயம். எப்படியோ வந்து நீங்க வந்து சொன்னதுல வந்து எனக்கு வந்து உருப்படியான விஷயமா இருக்கு. அதனால வந்து நான் வந்து பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம டாக்டரும் வந்து ஒத்துக்கிட்டாங்க. இப்போ வந்து எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வந்து அவங்களுடைய ரஞ்சிதாவுடைய காதுல, தலையில எல்லாத்தையுமே வந்து மாட்டிட்டாங்க. நீங்க கோர்ட்ல வந்து சொன்ன சாட்சி வந்து பொய் சாட்சியாமே! அத பத்தி நீங்க வந்து என்ன சொல்றீங்க? அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கவும், உடனே நம்ம ரஞ்சிதா இருந்துட்டு அது வந்து அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து குடுதாங்க பாருங்க என்ட்ரி. எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே வந்து எல்லா உண்மையும் வந்து ரஞ்சிதா வந்து கக்கியிருப்பாங்க. அது வந்து கக்கினத எப்படியோ வந்து வீடியோ ஆதாரமா வந்து எடுத்துக்கிட்டாங்க. சரி ஓகே. இந்த ட்ரீட்மெண்ட் மூலியமா வந்து கோர்ட்டுக்கு போனாலுமே வந்து ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா வந்து இது பொய் சாட்சியா இருந்தா கண்டிப்பா வந்து அந்த பொய்யான ஆதாரத்த வந்து நாங்க வந்து கோர்ட்ல வந்து ஒப்படைக்க போறோம். அதே மாரி உண்மையா இருந்தா நாங்க வந்து என்ன எடுத்தோமோ அந்த வந்து நாங்க வந்து கோர்ட்ல வந்து பண்ணிடுறோம். இதுக்காக வந்து நாங்க வந்து கேஸ் வந்து போடணும், அது வந்து போடணும், இது வந்து போடணும் அப்படின்னலாம் வந்து யாரும் வந்து எங்க மேல வந்து கேஸ் வந்து போட முடியாது. அப்படின்னு சொல்லிட்டு வந்து தேவசேனா வந்து ஏன்னா அவங்க வந்து லா படிச்சவங்க. அதனால வந்து அவங்களுக்கு தெரியாத சட்டங்கள் ஒன்றும் கிடையாது அப்படின்றதுனால வந்து அவங்க வந்து தைரியமா இறங்கி இந்த வேலைய வந்து செஞ்சாங்க. சரி ஓகே. ரொம்பவே சந்தோஷமான விஷயம். எப்படியோ வந்து இறங்கி இந்த வேலைய வந்து செஞ்சிருக்கீங்க அப்படின்றதுல வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப பெருமையாவும், மகிழ்ச்சியாவும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி நான் வந்து கரெக்ட்டா வந்து அந்த உண்மையெல்லாம் வந்து கக்கியிருப்பாங்க ரஞ்சிதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல வரேன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, மல்லி வந்து வீடியோ வந்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா, அந்த தருணத்தில வந்து பார்த்தீங்கன்னா, ரஞ்சிதா வந்து அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து சைலன்ட்டா வந்து கடைசியா முடிக்கிற டைம்ல வந்து அது வந்து அப்படின்ற மாரி வந்து வரலாம். இல்ல வந்து ஃபர்ஸ்ட்டே இருந்தே வந்து இது பண்ணியிருக்கலாம். சரி ஓகே. அப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும், கரெக்ட்டா வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க நம்ம மல்லி இருந்துட்டு, அந்த சமயத்தில வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள வந்து என்ட்ரி வந்து குடுத்துட்டாங்க. ராஜேஸ்வரியும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் காவல்துறையினரும் வந்து என்ட்ரி வந்து குடுக்குறாங்க. என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வேள வந்து எப்படி வந்து அவங்களுக்கு வந்து உண்மைகள் வந்து தெரிய வந்தது? ஒரு வேள இந்த மனோகர் வந்து ஏதாச்சும் வந்து உளறி இருப்பாரா? அப்படின்றது வந்து எனக்கு வந்து டவுட்டா இருக்கு. ஏன்னா, பெத்த பொண்ண வந்து இந்த மாரி வந்து நம்ம வந்து பண்றோமே, பெத்த பொண்ண விட வந்து அவன் என்ன வந்து வசதியா வந்து போயிட்டான் நம்மளுக்கு, அப்படின்ற ஒரு தாழ்வு மனப்பான்மை கூட வந்து ஏற்பட்டிருக்கலாம். இல்ல ஒரு அந்த மாரியான ஒரு தருணங்கள் கூட வந்து மாறியிருக்கலாம். சடனா வந்து அப்பாவுக்கு வந்து மாறாத இதுவா, ஒரு பொண்ண வந்து நம்ம வந்து இப்படி வந்து பண்றோமே அப்படின்றதுக்காக வந்து கண்டிப்பா வந்து மாற்றம் வந்து உண்டாகியிருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து மாற்றம் வந்து உண்டானதும் ராஜேஸ்வரிக்கு வந்து ஃபோன் பண்ணி வந்து சொல்லியிருக்கலாம். இப்படி தான் வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து படுத்துட்டுருக்கா. ஹாஸ்பிட்டல்ல வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து தெரியல. அவ வந்து குடிச்ச ஜூஸ்ல வந்து மயக்க மருந்து வந்து கலந்திருக்காங்க. என்ன பிரச்சனை அப்படின்றது எல்லாத்தையுமே புட்டு புட்டு வந்து டாக்டர் வந்து வைக்க போறாங்க. அப்படி வந்து வச்சாங்கன்னா, மொத்தமா வந்து கும்பலா வந்து நம்ம அரவிந்த் வந்து மாட்டிக்க போறாரு. ஆனா, அரவிந்த் வந்து கண்டிப்பா வந்து மாட்டிக்க போறதில்ல. எதுக்காக சொல்ல வரேன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, தேவசேனா இருக்கிற வரைக்கும் யாரும் வந்து எந்த இதுவும் வந்து நீங்க வந்து பயப்பட தேவையில்ல. ஏன்னா, அவங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் கிடையாது அப்படின்றது வந்து நமக்கு எல்லாருக்குமே வந்து தெரியும். இப்போ வந்து அந்த வாக்குமூலத்த வந்து கண்டிப்பா வந்து ரஞ்சிதா வந்து குடுத்துட்டாங்கன்றதுனால தான் வந்து நம்ம மல்லி இருந்துட்டு வீடியோவெல்லாம் கட் பண்ணிட்டு, அப்படியே போயிட்டு ராஜேஸ்வரி வந்ததும் வந்து போயிட்டு அந்த பின்னாடி வந்து ஷட்டர் பின்னாடி வந்து நிக்கிறாங்க. அப்படி வந்து நின்னதுனால தான் வந்து அதனால தான் வந்து நான் வந்து கன்ஃபார்மா வந்து சொல்றேன். எப்படியோ வந்து வாக்குமூலம் வந்து குடுத்துட்டாங்க. ரஞ்சிதா இருந்துட்டு. அதனால தான் மல்லி வந்து வீடியோ வந்து கட் பண்ணிட்டு போயிட்டு வந்து பின்னாடி நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வருது. அப்படி இல்லன்னா, கண்டிப்பா வந்து வீடியோ வந்து எடுத்துட்டு இருக்கும்போதே வந்து, உள்ள வந்து என்ட்ரி வந்து குடுத்துருப்பாங்க. என்ட்ரி வந்து குடுத்திருந்தா அந்த இடத்துல வந்து என்ன ஆயிருக்கும்? எல்லாருமே வந்து கும்பலா வந்து மாட்டியிருப்பாங்க. நர்ஸு, டாக்டரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, தேவசேனா உள்ள யார் யார் இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே வந்து மாட்டியிருப்பாங்க. அந்த ஒரு நம்பிக்கையில தான் வந்து நான் வந்து சொல்ல வரேன். கண்டிப்பா வந்து நம்ம ரஞ்சிதா இருந்துட்டு உண்மைய எல்லாமே வந்து சொல்லியிருப்பாங்க. என்ன வந்து வற்புறுத்தி தான் வந்து சொல்ல வச்சாங்க. ராஜேஸ்வரி அ ரா ராஜிமா தான் என்ன வந்து மொத்தமா வந்து "நீ வந்து உண்மைய சொல்லு. இல்லன்னா வந்து உன்ன வந்து கொன்றுவேன்." அப்படின்ற மாரி வந்து கதிரேசனெல்லாம் வந்து எங்கள வந்து மிரட்டுனாரு. அதனால தான் வந்து நாங்க வந்து 2 பேரும் வந்து இதுக்கு வந்து சம்மதிச்சோம். இல்லன்னா வந்து எங்களுக்கு வந்து இதுக்கும், அதுக்கும் எங்களுக்கு வந்து எந்த சம்மந்தமும் கிடையாது. அப்படின்ற மாரி வந்து எல்லா உண்மையும் வந்து புட்டுன்னு வந்து அப்படியே அந்த வீடியோ மூலியமா வந்து தெரிய வந்தது. ஸோ அப்படி வந்து தெரிய வந்ததுனால தான் வந்து எப்படியாச்சும் வந்து இவங்கள வந்து முடிச்சு விடணும் அப்படின்றதுனால வந்து நம்ம
மல்லி வந்து வீடியோ ஆதாரங்கள் வந்து எடுத்து வச்சிருந்தாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். மல்லி வந்து கோர்ட்ல வந்து அந்த வீடியோ ஆதாரத்த வந்து சமர்ப்பிப்பாங்களா? இல்ல சமர்ப்பிக்காம வந்து அதுக்கு முன்னாடியே வந்து ராஜேஸ்வரி வந்து ஏதாச்சு பித்தலாட்டம் வந்து பண்ணி, "நீ வந்து எங்கள வந்து ஏமாத்திட்டடி! ஏமாத்தி இப்படி வந்து எங்கள வந்து கூட்டிட்டு வந்து நீ வந்து வாக்குமூலத்த வந்து வாங்கிட்ட." அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏதாச்சும் வந்து சொல்லப் போறாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு வந்து பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டன வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க. பபாய்! சி யூ. டாடா!